கிரிமினல் பிரச்சனைகள் அதிகமாகிறதுனால உடனே வந்து காவல்துறை வந்து இவங்கெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடணும், அவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடணும்னு ஒரு தரப்பு வந்து தொடங்கியிருக்காங்க. இப்போ தான் ஆட்சியே ஆரம்பமாயிருக்கு. இந்த நேரத்தில் அமைப்பு ரீதியான மாற்றங்கள், மெதுவாக செய்யக்கூடிய மாற்றங்கள் தான் பயன் தரும். பல காலத்துக்கு பயன் தரணும்னா அமைப்பு ரீதியான மாற்றங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்துட்டு 1,00,000 மக்களுக்கு 154 காவல் அதிகாரிகள் இருக்காங்க. 1,00,000 மக்களுக்கு 154 பேர். தமிழ்நாடு அரசோட சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த், அதாவது அரசே எனக்கு வேணும்னு சொல்கிறது 172 பேர் 1,00,000 பேருக்கு. ஐநா சபையினுடைய சிபாரிசு 222 காவல் அதிகாரிகள் 1,00,000 மக்களுக்கு இருக்கணுங்கிறது தான் ஐநாவோட சிபாரிசு. நாம் அடிக்கடி முந்தின ஆட்சி வந்து தமிழ்நாடு ஐரோப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐரோப்பாவில் 1,00,000 மக்களுக்கு இருக்கிற சாங்ஷன்டு இருக்கிற நம்பர் ஆஃப் காவல் அதிகாரிகள் வந்து 340. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறது 182, அவங்கக்கிட்ட இருக்கிறது 340 பேர் இருக்காங்க 1,00,000 பேருக்கு. இதுக்கான நிதி ஒதுக்கீடு இப்போ ஐநா சபை சொல்கிற 1,00,000 பேருக்கு 222ன்னு சொல்லி நம்பரை மாற்றணும். ஒரு 52,000 பேரை எக்ஸ்ட்ராவாக தமிழக அரசு வந்து பதவியில் வேலையில் சேர்க்கணும். அப்போ தான் இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து மீட் பண்ண முடியும். இதுக்கான செலவு பட்ஜெட்டில் ஒரு 2,600 கோடியிலேருந்து 3,600 கோடி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட்ஸ் வந்து சொல்லுது. இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாலே மக்களுக்கு சரியான அளவு காவல் அதிகாரிகள் இல்லை, காவல்துறைக்கு சரியான எக்யூப்மெண்ட் இல்லைன்னா அமைப்பு ரீதியான மாற்றங்கள் வராது. பிற்காலத்தில் இந்த மாதிரி கிரிமினல் இது வந்து வாழ்க்கையில் வந்து தொடரும்போது, சம்பவங்கள் வந்து தொடரும்போது மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஆட்சியை பிடிச்சி திட்டுவாங்க, இவங்க ஒன்று ஒரு 4 பேரை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க, இப்படியே போயிட்டுருக்கும்.